வாழ்க்கையில் நான் நினைத்தது எதுவுமே கிடைக்காமல் போகும் போதெல்லாம் ஆதரவாய் வந்து எனக்கு ஆறுதல் சொல்கிறது இந்த தனிமை. என் வாழ்க்கையில் நான் நினைத்தது எதுவுமே எனக்கு நிறைவேறாதா? நான் ஆசைப்படுவது எதுவுமே என் வாழ்க்கையில் நிகழாதா? மாற்றங்கள் நடைபெறவே பெறாதா என்று ஏக்கத்தோடும் கண்ணீரோடும் இருக்கும் என் குழந்தையே, உன் சாயப்பா நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன் சோகத்திற்கான முடிவு வந்துவிட்டது. உன் சோகத்தை தீர்த்து வைக்க நான் முடிவு செய்துவிட்டேன். உலகத்தில் யாருமே போராட்டம் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றியடையவே முடியாது, வாழ்க்கையை வாழவும் முடியாது. போராட்டம்தான் வெற்றியின் முதல் படியாகவே இருக்கும். வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு தாழ்வு மனப்பான்மையை முதலில் விட்டுவிட்டு தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தி கொண்டாலே போதும், மிக சுலபமாக வெற்றியடையலாம். வெற்றியை நம் வசம் ஆக்கிக் கொள்ளலாம். என்னதான் சூழலில் நீ சிக்கிக் கொண்டிருந்தாலும், என்னதான் சூழலில் நீ மாட்டிக்கொண்டிருந்தாலும், எந்த சூழலிலும் பயந்து விடாதே. அந்த பயமே உன் வாழ்க்கையில் உன்னை அடுத்த அடிக்கு கொண்டு செல்ல முடியவே முடியாது. பயமோடு இருப்பவர்கள் எதையுமே திறம்பட செய்து முடிக்கவும் முடியாது. வாழ்க்கையில் தோல்விகளும் ஏற்ற இறக்கங்களும் வந்து போவது சகஜம்தான். இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இது பொதுவான விஷயம்தான். நீ மட்டும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. இன்பமும் துன்பமும் கஷ்டமும் சந்தோஷமும் நிம்மதியும் ஆனந்தமும் எல்லாம் கலந்து இருந்தால்தான் அது வாழ்க்கையாகவே இருக்கும். வாழ்க்கையில் கிடைக்கும் அனுபவங்களை வைத்துக்கொண்டு லட்சியத்தை அடைவதற்கான பயணத்தை மேற்கொள்ள வேண்டுமே தவிர, சங்கடமான சூழ்நிலை வந்துவிட்டது, கஷ்டமான சூழ்நிலையில் நான் திக்கிக் கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் மீட்டெடுக்க எவருமே இல்லையா என்று சோகத்தோடும் வேதனையோடும் உட்கார்ந்து விட்டால் மீதி இருக்கும் வாழ்க்கையை யார்தான் வாழ்வது? லட்சியத்தை அடையும் எண்ணம் மட்டுமே நம் மனதில் இருக்க வேண்டும். அந்த எண்ணம் நம் மனதில் இருந்து விட்டாலே போதும், வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் லட்சியத்தை அடையலாம் என்ற எண்ணம் நம் மனதில் எழுந்து கொண்டே இருக்கும். மிக சுலபமாக வெற்றியை நம் வசம் ஆக்கிக் கொள்ளலாம். எது உன்னை துன்புறுத்தினாலும், எதுதான் உன்னை மனவேதனைப்படுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து கொள். எப்போது எனது துயரங்கள் தீரப்போகிறது, இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என்று உன் மனம் வாடுகிறது இல்லையா? இதோ இங்கே இருக்கிறேன், இதோ உன் அருகில் இருக்கிறேன். நீ உறங்கும் போதும், ஓய்வெடுக்கும் பொழுதும், வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதும், பலவிதமான பணிகளை மேற்கொள்ளும் போதும் உனது கண்களின் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன். திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் உன்னை சூழ்ந்து இருக்கிறேன். ஏன் உன்னுள் இருக்கிறேன், நிழலாக தொடர்ந்து கொண்டும் இருக்கிறேன். கலங்காது, கலங்காதே, நடக்காது என்று நினைத்த காரியத்தை நான் நடத்தி முடிப்பேன். என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது. ஆம் குழந்தையே, எனது அன்பு செல்வமே, எனது அற்புதமான குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது. அப்போது நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து கொள்வாய். எனது குரல் மீண்டும் கேட்கும் தருணத்தில் என்னை முழுவதுமாக புரிந்தும் கொள்வாய். நான் இருக்கும்போது எதற்காக பயந்து ஓடுகிறாய்? எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி என்று எதுவுமே இல்லை. நான் உனது நிழலாக இருக்கும்போது கலங்காதே. உனது வாழ்க்கையில் எது நடந்ததோ அவை அத்தனையும் நடந்து முடிந்து விட்டது. இனி எதுவும் உன்னை துன்புறுத்தப் போவதில்லை. வாழ்க்கையில் மிக வேகமாக வளர்ந்து வாழப்போகிறாய். கலங்காதே. அனைவரும் வியக்கும் வண்ணம் உயரத்தான் போகிறாய். தேவையில்லாமல் மனதில் கற்பனையை வளர்த்து கொள்ளாதே. என்னை மீறி எதுவும் நடைபெறாது. ஆம் என் குழந்தையே,
உன்னுடைய சோதனை காலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தே விட்டது. உனக்கு வேண்டியதை எல்லாம் வழங்க நான் தயாராகிவிட்டேன். நீ கேட்டதையெல்லாம் கொடுப்பதற்கு நான் முடிவு செய்துவிட்டேன். எனதன்பு செல்வமே, நான் இருக்கிறேன் நிழலாக. உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு துணையாக எப்பொழுதும் உன்னப்பா உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் மனதில் பதிய வைத்துக்கொள். நான் இருக்கிறேன். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னை நோக்கி வரும். நீ முயன்றாலும் சரி, முடியாவிட்டாலும் சரி, உனக்கு என்று எழுதப்பட்டது ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை வந்து அடைந்தே தீரும். அதே போல உனக்கு கிடைக்கக்கூடாது என்று எழுதப்பட்டிருந்தால் நீ எவ்வளவுதான் முயன்றாலும், அதற்கான அத்தனை முயற்சிகளை எடுத்தாலும் கூட அது எப்படியும் உன்னிடம் வரப்போவதே இல்லை. இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. என்னதான் கவலைப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீர் சிந்திக்கொண்டே இருந்தாலும் நடப்பதுதான் நடக்கும். கண்ணீர் சிந்துவதாலோ வேதனைப்படுவதாலோ எதுவுமே மாறப்போவதே இல்லை. இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. இனி என்னால் பொறுத்து கொண்டு இருக்கவே முடியாது. நிச்சயமான ஒரு நல்ல நல்ல மாற்றம் என் வாழ்வில் நிகழ்ந்தே ஆக வேண்டும் என்று கூறுகிறாய். நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியே ஆக வேண்டும். நீங்கள்தான் எனக்கு உதவ வேண்டும். என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். நல்ல காலத்தை எனக்காக உருவாக்க வேண்டும் என்று என்னிடம் வந்து வேண்டுகிறாய். கண்மணியே, இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது. அப்படியென்றாலே உனக்கு நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது என்றுதான் அர்த்தம். தேடி அலைந்து சுற்றி திரிந்த நாட்களெல்லாம் போய் நல்ல காலமே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. அதுவும் சுக்கிர திசையை கையோடு அழைத்து வந்து கொண்டிருக்கிறது குழந்தையே. உடனடியாக ஒரு மாற்றம் நிச்சயமாக நிகழும். அதை உன் சாயப்பா நிகழ்த்தி வைக்கப் போகிறேன். எனவே என் குழந்தையே, இன்பத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க தயாராக இரு. உன் வேண்டுதல் எல்லாம் பலித்து விட்டது. உடனடி மாற்றம் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. உன் சாயப்பா எப்பொழுதும் வாக்கு மீற மாட்டேன் பிள்ளையே. உன்னை நான் நிச்சயமாக தாங்கிதான் பிடித்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டாக்கியே தீருவேன். இந்த மாற்றம் இப்பொழுதும் உன் வாழ்வில் நடக்கும் தடுமாற்றத்தை போன்றதோ? எப்பொழுது போல் நீ எதிர்கொள்ளும் ஏமாற்றம் போல் இருக்காது. உனது வாழ்வில் மிக சிறந்த முன்னேற்றமாகவே அது இருக்கக்கூடும். உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் கண்கள் பார்த்திருக்கும் போதே நீ வாழ்க்கையில் உயர்த்தப்படுவாய். கோபுரத்தின் உச்சியில் உட்கார வைக்கவும் படுவாய். சாயிநாதரே, உங்கள் கருணை கொண்ட பார்வை ஒன்றே போதும். பட்ட மரம் கூட துளிர்த்துவிடும். குழந்தையே, நீ எவ்வளவு பெரிய வம்சாவளியை சேர்ந்தவனாக இருந்தாலும், ஒழுக்கத்தோடும் சிறந்த நற்பண்புகள் கொண்டு இருந்தாலும், வறுமையின் காரணமாக மிக கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும், அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு மன தூய்மையையும் தன்னலமற்ற சிந்தனைகளும் தன்னம்பிக்கையும் இப்படி எதுவுமே இல்லை என்றால் நீ இந்த உலகத்தில் எதையுமே எதிர்கொள்ளவே முடியாது. எதிர்கொண்டு சாதிக்கவும் முடியாது. பிள்ளையே, நீ வீட்டிற்குள் நுழையும் பொழுது உனக்கு முன் வந்து வரவேற்பதும், நீ வெளியில் செல்லும் பொழுது உன்னை வழி அனுப்பிவிட்டு துணையாகவும் வருவதும், உன் குரலுக்கு பதில் குரல் கொடுப்பதும் நானே தங்கமே. உன் வேண்டுதல்கள் தாமாக விரைவில் நிறைவேறும் என்பதை புரிய வைக்க இனி வெளிப்படையாக நான் செயல்படுவேன். செயல்பட்டு கொண்டே இருப்பேன். உன் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒன்று சகிப்புத்தன்மைதான். அந்த சகிப்புத்தன்மை மட்டும் உன் வாழ்வில் இல்லாவிடில் உன்னுடைய வாழ்க்கையே பறிபோகிவிடும். நான் பக்கபலமாக உனக்கு இருந்தாலும் நானே அனைத்திற்கும் சர்வாதிகாரியாக இருக்கிறேன். நான் சர்வ அதிகாரியாக இருந்தாலும், அனைத்துமே எனக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும், உன்னிடம் நிலையான உண்மையான பக்தியும் அன்பும் பொறுமையும் இருந்தால் மட்டுமே நான் உன்னை உன் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் பாதுகாக்க முடியும்.
உன் நம்பிக்கையையும் சகிப்புத்தன்மையையும் தைரியத்தையும் அதை மட்டும்தான் நான் உன்னிடம் இருந்து எதிர்பார்க்கிறேன். வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை பிள்ளையே. உன் வாழ்வில் நல்ல மாற்றங்களை உருவாக்க உன் சாயப்பா உழைத்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய எண்ணப்படி திட்டப்படி எல்லாம் உனக்கு நல்ல நேரத்தில் தகுந்த நேரத்தில் அதற்கு என்று உருவாக்கப்பட்ட நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும். குழந்தையே, உன் வாழ்வில் இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது. அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும். எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ உன் வாழ்க்கையில் இனி இருக்கப் போகிறாய். அதற்கு உன் சாயப்பாவே சாட்சி. குழந்தையே, சாயப்பாவை வணங்கியும் அனைத்து பிரச்சனைகளையும் அவர் காலடியில் சமர்ப்பித்து விட்டாலும் துன்பங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதே என்று கவலை கொள்ளாதே. நான் உனக்கென்று ஓர் திட்டம் வைத்திருப்பேன். அப்போது நீ யாரும் எட்ட முடியாத உச்ச நிலையை நிச்சயமாக அடைவாய். என் திட்டப்படிதான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது பிள்ளையே. என்னை மீறி எந்த தீங்கும் உன்னை நெருங்கவே முடியாது. தைரியமாக இரு என் பிள்ளையே. உன்னுடைய மங்களகரமான வருகைக்காகவே நான் காத்து கொண்டிருக்கிறேன். சாயப்பா, என் வாழ்வு நன்றாக ஆகிவிட்டது. நான் இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறேன். துன்பங்கள் எல்லாம் என்னை விட்டு விலகிவிட்டது. நான் ஆனந்த கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன் சாயிநாதா என்று நீ என்னிடம் வந்து எப்பொழுது சொல்வாய் என்று ஏக்கத்தோடு நானும் காத்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே. என்னை ஏமாற்றி விடாதே. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு செயல்படு. நிச்சயமாக வெற்றி உனக்கு நிச்சயம். வாழ்க்கை வாழ்வதற்குதான் குழந்தையே. நான் உனக்கு உன்னுடைய மனநிலையை புரிந்து கொண்டுதான் அழைப்பு விடுத்திருக்கிறேன். என் அழைப்பை ஏற்றுக்கொண்டு எனக்கு பிடித்ததை உன் கையில் எடுத்துக்கொண்டு விரைந்து வா என் கண்மணியே. அப்பா உனக்காக விழி திறந்து கொண்டு எனது தர்பாரில் என் பிரியமான கண்மணிக்காக காத்து கொண்டிருக்கிறேன். எனது அனுமதியின்றி எதுவுமே நடக்காது என் பிள்ளையே. எனது அனுமதியின்றி எவருமே என் மண்ணில் பதம் பார்க்கவே முடியாது. நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் என்னை வந்து காண முடியும். என்னுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் முடியும். அவ்வளவு பொக்கிஷமான பிள்ளை நீ. நானே அழைத்திருக்கிறேன் உன்னை. சந்தோஷமாக வா. என் மண்ணை மிதி. என் காலடியில் அனைத்தையும் கொட்டிவிடு. உன் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்க்கவே உன் சாயப்பா ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது. நான் மிக சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறேன் சாயிநாதரே என்று உன் நாவிலிருந்து வரும் வார்த்தைகளை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன். இது நடக்கும். நிச்சயமாக நடக்கும். உன் வாழ்வில் உடனடியாக ஒரு மாற்றம் வந்தே ஆகும். அதற்கு உன் சாயப்பாவே சாட்சி. பிள்ளையின் கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்பவன் தானே தகப்பன். நான் உன் தகப்பன் தானே. உன்னுடைய கோரிக்கை, உன்னுடைய மன வேதனை, உன்னுடைய வேண்டுதல் அனைத்தையும் தீர்த்து வைப்பேன். உன் மன வலிக்காக மருந்தாகவும் நானே செயல்படுவேன் என் பிள்ளையே. கலங்காமல் இரு. உடனடியாக ஒரு மாற்றம் நிச்சயமாக உன் வாழ்வில் நிகழும். அந்த மாற்றத்தை என் பிள்ளைக்காக நானே ஏற்படுத்தப் போகிறேன். இதுவரை நல்ல நேரத்திற்காக காத்திருந்தாய் அல்லவா? இப்பொழுது அந்த நல்ல நேரமே உன்னைக்காக உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. சுக்கிர திசையை சுமந்து கொண்டு கூடிய விரைவில் உன் வாழ்வில் சுக்கிர திசை ஆரம்பமாக போகிறது. காரணமில்லாமல் இது உன் கண்ணில் பட்டிருக்காது. நல்லது நடக்கப் போகிறது பிள்ளையே. எது நடந்தாலும் என் சாயப்பா பார்த்து கொள்வார் என்ற அசாத்திய நம்பிக்கை யார் ஒருவரிடம் இருக்கிறதோ நிச்சயமாக அவர்களிடம் உன் சாயப்பா காத்து ரட்சிப்பேன். காத்திரு. நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நிச்சயமாக நடக்கும். உனக்கு நடக்க வேண்டும் என்று இருந்தால் அது நடக்காமல் போகாது. உனக்கு நடக்கக்கூடாது என்று இருந்தால் அது நிச்சயமாக உனக்கு நடந்திராது. உனக்கு ஒரு நல்ல தாயாக இருந்து என்றும் என்னை என் அன்பால் தாங்கிக் கொண்டே இருப்பேன்.
உனக்கு ஒரு நல்ல தந்தையாக இருந்து என்றும் உன்னை என் பாசத்தால் வளர்த்து கொண்டே இருப்பேன். உனக்கு ஒரு நல்ல குருவாக இருந்து என்றும் உன்னை என் அறிவால் ஆசிர்வதித்து கொண்டே இருப்பேன். உனக்கு ஒரு நல்ல நண்பனாக இருந்து என்றும் உன்னை என் நட்பால் நல்வழிப்படுத்தி கொண்டே இருப்பேன். உனக்கு ஒரு நல்ல கடவுளாக இருந்து என்றும் உன்னை என் அருளால் காத்து கொண்டே இருப்பேன். உன் உள்ளத்தில் நான் இருக்கிறேன் என்பதை உறுதியாக நம்பிக்கொண்டே இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை என் குழந்தையே. பின் உன் உள்ளமே நான் வசிக்கும் சீரடியின் இல்லமாக மாறிவிடும். சாயப்பாயிருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? உன்னுடைய கஷ்டமான சூழ்நிலைகளுக்கு இந்த காலமே பதில் சொல்லும் கட்டாய சூழ்நிலை வந்துவிட்டது. உன்னை நெருங்கிவிட்டது. இந்த தருணம் நீ கவனமாக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டும். இதுதான் இப்பொழுது மிக மிக முக்கியம். நம்பிக்கையாக இருந்தவர்கள் நம்மை ஏமாற்றிவிட்டார்களே, இப்படி ஏமாற்றப்பட்டு விட்டோமே. ஆனால் நம்மை ஏமாற்றியவர்களெல்லாம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதை பார்த்து உன்னுடைய மனம் இன்னும் வேதனை அடைவதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. காலம் மாறும், உனக்கான வாழ்வு வரும், அவர்களுக்கான தண்டனை கொடுக்கும். நிச்சயமாக காலம் இவற்றுக்கெல்லாம் ஒரு நல்ல பதிலை கொடுக்கும் என்பது மனதில் தெளிவாக பதிய வைத்துக்கொள். உனக்காக உன் தந்தை நான் உன்னோடு இருந்து கொண்டே இருப்பேன். உனக்காக நான் கடைசி வரை இருப்பேன் என்பதெல்லாம் தவறான வார்த்தைதான். ஏனென்றால் இங்கு கருவறை முதல் கல்லறை வரை அனைத்துமே தனியாகத்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. விரும்பியது எல்லாம் அனைவருக்கும் கிடைத்து விடுவதும் இல்லை, கிடைத்து விடுவது எல்லாம் அனைவரும் விரும்பியதும் அல்ல. எதையோ பெற்று எதையோ கிடைத்து எதுவோ வாழ்க்கை, எதையோ சந்தித்து எதையோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் அனைவருமே. வெளியே சிரித்து உள்ளே அழுது கொண்டும்தான் அனைவரும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அனைவருக்குமே எல்லோருக்குமே சந்தோஷம் நிரந்தரமாக இருந்து விடுவதும் இல்லை, கஷ்டகாலம் நிலையானதாக அவர்களிடம் இருந்து விடுவதும் இல்லை. அனைத்துமே மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கிறது. கலங்காதே. உன்னுடைய எல்லா சோதனைகளிலிருந்தும் வெற்றிகரமாக நீ மீண்டு வெளியே வருவாய். நான் அதற்கு உனக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பேன். உன்னுடைய கருணையான பார்வையாலும் என்னுடைய ஆசிர்வாதத்தாலும் உன்னுடைய எதிர்காலம் ஆனந்தமாக அமையும். உன் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். அவசரப்படாதே. உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக உன் சாயி தேவா காட்டுவேன். நிச்சயமாக நீ உயர்ந்த இடத்தை அடைவாய். என்னுடைய கையை உன்னால் பார்க்க முடியாதது என்பதால் நான் உன்னை பிடித்து கொள்ளாமல் நீ கீழே விழும் சமயத்தில் உன்னை தூக்கி விடாமல் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து விடாதே. என்னுடைய பார்வை உன் மீது எப்பொழுதும் இருக்கிறது. என்னுடைய கை உன்னை பிடித்து கொண்டுதான் இருக்கிறது. நீ தடுக்கி விழும் சமயத்தில், சோதனையான காலத்தில் அனைத்திற்கும் உன்னை தூக்கிவிடவும் உன்னை ஆறுதல் படுத்தவும் உன் மனவலிக்கு ஆறுதலாக 4 வார்த்தை கூறவும் நான் உன்னோடு எப்பொழுதும் பயணித்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை எந்த நிமிடத்திலும் மறந்து விடாதே. நான் அன்றும் இன்றும் எப்பொழுதும் உன் வாழ்நாள் முழுவதும் உன்னை தாங்கி பிடித்து கொண்டுதான் இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. உன் சாயப்பாவின் வாக்கு என்றுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? எது வந்தாலும் தளராமல் முன்னேறி கொண்டே இரு. உன்னுடைய தைரியமே உன்னுடைய சூழலையும் உன்னுடைய சந்தர்ப்பத்தையும் மாற்றும் ஆயுதமாக இருக்கும். எனவே தன்னம்பிக்கையோடு எழுந்து ஓடிக்கொண்டே இரு, நடந்து கொண்டே இரு, வீர நடை போட்டுக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை மிக சுலபமாக வென்றுவிடலாம். நினைத்த இலக்கை அடைந்து விடலாம். நீ நினைப்பதற்கு மேலாகவே நான் நடத்தி காட்ட
இருக்கிறேன். அது நான் இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு எதற்குமே வேதனைப்படுத்திக் கொள்ளாதே. உன்னுடைய நம்பிக்கையாக நான் இருக்கும் பொழுது எதற்குமே கலங்காதே. அனைத்தையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காதே, வாழ்ந்து கொண்டும் இருக்காதே. ஏனென்றால் எதிர்பார்ப்புகள் கிடைக்காத பொழுது, எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் அடையும் பொழுது நீ உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்தித்து விட்டதாக நினைத்து கொண்டு அப்படியே வாழ்க்கையில் சோர்ந்து போய்விடுகிறாய். எனவே எதையும் எதிர்பார்த்து காத்து கொண்டே இருக்காதே. வருவது வரட்டும், போனது போகட்டும், போவது போகட்டும், எது வந்தாலும் நான் தைரியமாக இருப்பேன் என்ற தன்னம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வு மிக பிரகாசமாகவே இருக்கும். நான் அதை நடத்தி காட்டுகிறேன். எது வந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். எது போனாலும் அப்படியே விட்டுவிட பழகிக்கொள். ஏனென்றால் உனக்கு நான் எதை கொடுத்தாலும் அது நல்லதற்காகவே கொடுப்பேன், நல்லது செய்வதற்காகவே நிகழ்த்துவேன் என்பது உனக்கு புரியும் தானே? இந்த சாயியின் வாக்குப்படி வரவேண்டியது வரவேண்டிய நேரத்தில், வரவேண்டிய சமயத்தில், வரவேண்டிய நொடியில் வந்தே தீரும். கலங்காதே. உன்னுடைய அத்தனை கஷ்டங்களுக்கும் கூடிய விரைவில் ஒரு தீர்வு கிடைக்கப் போகிறது. அந்த தீர்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படும் நேரம் உன்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. ஏதேனும் ஒரு வழியையும் உன் கேள்விக்கான பதிலையும் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நீ அறிந்து கொள்வாய். நான் அதை உனக்கு உணர வைப்பேன். சந்தோஷமாக இரு என் பிள்ளையே. அனைத்துமே வெற்றிகரமாகவே முடியும். என் அன்பு பிள்ளையே, குழம்பி தவிக்காதே. உனக்கான செம்மையான வாழ்க்கை உன்னை தேடி வரவிருக்கிறது. இதோ வந்து கொண்டே இருக்கிறது. அப்பொழுது உன் வாழ்க்கையில் கெட்ட நேரம், உன்னுடைய மனக்கவலை, கஷ்டங்கள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் குழந்தையே. உன் மனதை போட்டு குழப்பும் பிரச்சனை வெகு விரைவில் சரியாகிவிடும், தீர்ந்தே விடும். விரைவில் உனக்கான அதிசயம் நடக்கும். நீ மகிழ்ச்சியடைய போகிறாய். நான் இருக்கிறேன். நான் இருக்கும் வரை ஒருபோதும் நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. என் மீது நம்பிக்கை கொண்டு என் வாழ்க்கையை காப்பாற்றுங்கள், எனக்கு நல்ல வழியை காட்டுங்கள் என்று நீ எப்பொழுது என்னிடம் உன் கரங்களை ஏந்தினாயோ அப்பொழுது நேரம் காலமில்லாமல் அப்பொழுதிலிருந்து என்னுடைய ஆசிர்வாதத்தை நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். தேவையில்லாத மனக்குழப்பம் உனக்கு வேண்டவே வேண்டாம். நான் இருக்கிறேன், எதற்குமே கலங்காதே. நான் உன்னை எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன். எனது ஆசிர்வாதத்தால் இந்த உலகத்தில் உள்ள அனைவராலும் நீ பாராட்டப்படுவாய், மதிக்கப்படுவாய். இந்த உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்துவதே வேலையாக கொண்டு இருப்பார்கள். அதைதான் அவர்கள் உனக்கும் இழைக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள். அந்த சொற்களுக்காக, அந்த ஒரு வார்த்தைகளுக்காக வருந்தாதே. மனதைரியத்தோடு நீ உன் கடமையை செய்து கொண்டே இரு. உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் வீணாக்கி விடாதே. இதுவரை உன் மனதில் இருந்த வலி, துக்கம், தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். உன் உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலங்கும் வண்ண மலர்களைப் போல இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வசந்தமே. உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்களுக்கு முன்னால் கொடியாய் உயர்ந்து நிற்கப் போகிறாய். அந்த வானளவிற்கு உன்னுடைய இதயத்தை என்னுடைய இருப்பிடமாக்கிக் கொள்கிறேன். சகல ஜீவராசிகளுக்கும் உள்ளிருக்கும் என்னை வணங்கினால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். எப்பொழுதுமே என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதம் எப்பொழுதுமே என்னுடைய அன்பான குழந்தைக்கு உண்டு. யாரெல்லாம் இங்கு அதிர்ஷ்டசாலியோ, யாருக்கெல்லாம் அவர்கள் செய்த பாவங்கள் ஒளிந்தனவோ அவர்கள் என்னுடைய வழிபாட்டை செய்வார்கள். என்னை முழுவதுமாக நம்பிக் குழந்தையே, நம்பிக்கையோடு நம்பு குழந்தையே, நீ உன் வாழ்க்கையில் முழுமையடைவாய். ஏமாற்றப்படும் வேளையில் என்னை ஏமாற்றிவிட்டார்களே என்று மற்றவர்களை குறை கூறுவதை விட, இப்படி ஏமாறும் அளவிற்கு, ஏமாற்றப்படும் அளவிற்கு முட்டாளாக இருந்திருக்கிறோமே என்று உன்னையே குற்றம் சாட்டிக்கொள். அப்பொழுதுதான் மற்றவர்களிடம் நீ ஏமாற மாட்டாய், மற்றவர்களோடு சுதாரிப்போடு இருப்பாய். உன் மீது முழு அக்கறையாக இரு.
வாழ்க்கை எப்பொழுதும் ஒரே மாதிரியே சென்று கொண்டே இருக்காது. இன்று இருப்பது போல் நாளை இருக்காது, நாளை இருப்பது போல் நாளை மறுநாள் இருக்காது. மாற்றங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். அதுபோல் உனக்கிருக்கும் கஷ்டங்களும் மாறும். உனக்கு இப்பொழுது நிம்மதியாக இருக்கும் வாழ்க்கையும் நிச்சயமாக ஒரு நாள் மாறும்.